அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். ஒருவரின் முகத்தில் கரி பூசுவது எப்படி என்று தெரிய வேண்டுமாக இருந்தால் ஈரான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் ட்ரம்பினுடைய முகத்திலும் அமெரிக்காவின் முகத்திலும் கரி பூசி உலக அரங்கிலே இதுதான் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு தான் இருக்கும் என்பதை கட்டியம் கூறுவதைப் போல ஈரான் ஒவ்வொரு சம்பவமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அந்த அறிவிப்புக்கு ஈரான் எவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கின்றார்? அரபு நாடுகள் அமெரிக்காவில் நம்பிக்கை இழக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையில் பேசும்போது ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவிக்கின்றார். ஈரானுக்கு நான் இறுதி சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏகபோக உரிமையை வைத்துக்கொண்டு கப்பல்களை கட்டுப்படுத்தாமல் அதை பொது பாதையாக ஈரான் வழிவிட வேண்டும். 2 ஒப்பந்தங்களிலும் அவர்கள் கையெழுத்திட்டால் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும். இது ஈரானுக்கு நான் விடுக்கும் இறுதி எச்சரிக்கையும் இறுதி சந்தர்ப்பமும் என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த போரை ஆரம்பத்தில் இருந்தே உற்று நோக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு விடயம் தெரியும். ஈரானுக்கும் ஈரானியர்களுக்கும் அச்சுறுத்தும் பாணி எப்போதுமே பிடிக்காது. ஏனெனில் ஈரான் இந்த பாரசீக சாம்ராஜ்யத்திலிருந்தே அவர்கள் எந்த ஒரு நாட்டிற்கும் வல்லரசுக்கும் எந்த ஏகாதிபத்தியத்துக்கும் அடிபணிந்து போவதும் கிடையாது. அவர்கள் சரணடைதலை விட மரணம் மேலானது என்ற கொள்கையில் மற்றவர்கள் அதை பேச்சுக்கு சொன்னாலும் கூட உண்மையிலே அந்த கொள்கையை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு நாடு தான் ஈரான். அயதுல்லா அல் கமேனியிலிருந்து அங்கு வெளிப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே மரணம் என்பது சரணடைதை விட மேலானது என்று போரில் மரணமடைதலை பெருமையாக கருதக்கூடிய ஒரு தேசம். அவர்களை தான் மிரட்டி பார்க்கின்றேன், தன்னுடைய மிரட்டலுக்கு அவர்கள் பயந்து விட்டார்கள், தன்னிடம் வந்து கெஞ்சுகின்றார்கள் என்று ட்ரம்ப் கூறுவதை ஒரு குழந்தை கூட நம்பாது. ஏனெனில் இந்த போர்க்களத்தையும் போர் நிலவரங்களையும் கடந்த 6 மாதமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ட்ரம்பினுடைய பேச்சுக்களை பார்த்தால் தெரியும். ட்ரம்ப் நேற்று விடுத்த இறுதி எச்சரிக்கைக்கு அவர்கள் இன்று பதில் கொடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய குவைத்தில் இருக்கக்கூடிய அல் டோகா அமெரிக்க இராணுவ தளம் மீது ஷாகித் ட்ரோன்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். அதேபோல ஹார்முஸ் ஜலசந்தியில் ஓமான் கடற்கரைக்கு அருகாமையில் அமெரிக்க கப்பல்களின் பாதுகாப்புடன் சென்ற சரக்கு கப்பல் மீதும் குரூஸ் ஏவுகணை மூலம் துல்லிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். எனவே ஈரான் உடனடியாக பதிலை கொடுத்து விட்டார்கள். எச்சரிக்கை பாணியும் மிரட்டல் பாணியும் ஈரானிடம் எடுபடாது என்பதை அமெரிக்க அதிபர் ட்ரம்போ அவருடன் கூட இருக்கும் முட்டாள்களோ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இந்த பிரச்சனை இவ்வளவு காலம் நீட்டிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை அனைவரும் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சமரசமும் தாங்கள் செய்யப்போவதில்லை என்பதை ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஈரானின் இராணுவ ஆலோசகர் ஐஆர்ஜிசியின் புரட்சிகர காவலர்களுடைய ஆலோசகர் குறிப்பிடுகின்றார், அமெரிக்கர்கள் முதலில் மரியாதையாக பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஈரானியர்களிடம் யாராக இருந்தாலும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் பேச வேண்டும். மிரட்டி பார்ப்பதும் ஈரானை அடிபணிய வைப்பதும் ஏனைய நாடுகளைப் போல் கிடையாது. ஈரான் குடிமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேசத்திற்காக ரத்தம் சிந்துவதற்கு தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள். இறுதி ஈரான் குடிமகன் உள்ளவரை ஈரானை அடிபணிய வைக்க முடியாது என்பதை அவர் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். முடிந்தால் மரியாதையாக பேசி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் போர்க்களத்தில் பார்த்து கொள்ளலாம். நாங்கள் எந்த ஒரு போருக்கும் தரை வழி, கடல் வழி, வான்வெளி முப்படைகளை எதிர்கொள்வதற்கு ஈரான் தயார் நிலையில் தான் இருக்கின்றது என்று ஈரானின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதே போல ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் என்று ஒரு செய்தியை விடுகின்றார். அப்பாஸ் அரக்சியும் அடுத்து அந்த வெளிவாரத்துறையும் அந்த செய்தியை விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரான் மீதான முற்றுகையை நிறுத்தும் வரை, அமெரிக்கா ஈரானுக்கு அருகாமையில் பாரசீக வளைகுடாவுக்கு அருகாமையில் நிறுத்தியிருக்கும் போர்க்கப்பல்களை வெளியேற்றும் வரை அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்பதை ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அழைப்பை ஈரான் மறுத்திருக்கின்றார்கள். முதலில் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்களை, ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயங்களை நிறைவேற்றிவிட்டு வாருங்கள் பேசலாம்.
எப்போதும் பேச்சுவார்த்தை, எப்போதும் ஒப்பந்தம் செய்யப்படும் ஒப்பந்தங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லாத போது புதிய ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள் எதற்கு என்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் முற்றுகையை நீக்கி கப்பல்களை வெளியேற்றி போர் விமானங்களை அகற்றிவிட்டு வாருங்கள், அல்லாவிட்டால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் கிடையாது என்பதை ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். அதிலும் இம்முறை அமெரிக்காவின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. முடிந்தால் ஓமான் தூதர்கள் வழியாகவோ அல்லது கத்தார் தூதர்கள் வழியாகவோ அல்லது பாகிஸ்தானியர்கள் வழியாகவோ பேசிக்கொள்ளலாம். அமெரிக்கர்களிடம் நேரடியாக பேசுவதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது என்பதை ஈரான் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவின் முகத்தில் அறைந்து ட்ரம்பினுடைய முகத்தில் ஈரான் கரையை பூசி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானியர்கள் கெஞ்சி வந்தார்கள், ஈரானியர்கள் அனைத்துக்கும் கையொப்பமிடுவதாக சொல்லிவிட்டார்கள், அதனால் தான் நான் தாக்குதலை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் சொன்ன பொய்கள், எவ்வளவு பொய்களை ட்ரம்ப் அள்ளி வீசி இருக்கின்றார் என்பதை இந்த ஈரானினுடைய நகர்வுகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. கர்முஸ் ஜலச்சந்திக்கு அருகே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் MQ-9 ட்ரீப்பர் ட்ரோனை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும், இந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் இது ஈரானால் சுட்டு வலுத்தப்பட்ட 11வது MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன் என்பதையும் IRGC தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்க போரில் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருப்பதாக ஜனநாயக கட்சியினுடைய செனட்டர்கள் குற்றம் சுமத்தி இருப்பதுடன், அமெரிக்கா இன்று உலகளவில் ஒரு கேலிக்கூத்தான ஏளனம் செய்யக்கூடாக மாறி இருக்கின்றது. எந்த ஒரு ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்திலும் அமெரிக்கா இந்த அளவுக்கு கேலி பொருளாக மாறியதில்லை. ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள், அவர் ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு தகுதி ஆனவர்தானா, அவர் உடல் ரீதியாக உள ரீதியாக அவர் உறுதிப்பாடுடைய நபரா என்ற கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவினுடைய மாண்பை குறைத்திருப்பதால் அவரை பதவி விலக்க வேண்டும் என்று ஜனநாயக கட்சியிலிருந்து பலரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியாக மெக்சிகன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஷியா பிரிவு முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து அமைதியான முறையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பை கண்டித்தும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்புகள் உடனடியாக எந்த காரணமுமின்றி விலக்கப்பட வேண்டும் என்று கோரியும் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை இன்று நடத்தி இருக்கின்றார்கள். ஷியா முஸ்லிம்கள் ஒன்று கூடி நடத்திய போராட்டம் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் ஈரானுக்கு ஆதரவாக இடம்பெற்ற ஒரு போராட்டமாக மாறி இருக்கின்றது. இதுவரை ஈரானுக்கு எதிரான போராட்டங்கள் தான் அமெரிக்காவில் இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் அமெரிக்காவின் மிக முக்கியமான மெக்சிகன் நகரத்தில் நடைபெற்றுள்ளமை அமெரிக்கர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள ஒரு மாற்றத்தை தெளிவாக காட்டுகின்றது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பென்டகனினுடைய கோரிக்கைக்கமைய அமெரிக்க பாதுகாப்புத்துறை இன்று ஒரு உத்தரவை பிறப்பிட்டிருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 600 ஏவுகணைகள் உரிய அலகைத்தான் தாட் வான் பாதுகாப்பில், அதாவது இடைமறிப்பு ஏவுகணைகள் தயாரிப்பார்கள். உச்சபட்சமான அழகாக ஆண்டுக்கு 600 மிசைல்ஸ் தடுப்பு ஏவுகணைகள் தயாரிக்கப்படுகின்றன. அதை உடனடியாக ஆண்டுக்கு 2000 ஏவுகணைகளாக உயர்த்துமாறு தாட் அமைப்பிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அனைத்து ஆயுத தளபாடங்களையும், பேட்ரியோட் மிசைலாக இருக்கலாம், டோமஹக் ஏவுகணைகளாக இருக்கலாம், ஏனைய ஆர்ட்லரி ஷெல்களாக இருக்கலாம், வான் தடுப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் இரட்டிப்பு மடங்காக உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு அமெரிக்கா ஒரு அவசரமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவுடன் ஆயுதங்கள் தட்டுப்பாடாகிவிட்டது, ஆயுதங்கள் பற்றாக்குறையாகிவிட்டது. ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டார்கள், அமெரிக்கர்கள் ஆயுதம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள், அதனால்தான் மீண்டும் ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் வரை எங்களை பேச்சுவார்த்தை கலைக்கின்றார்கள், ஆயுதங்கள் உற்பத்தி செய்து முடித்தவுடன் பேச்சுவார்த்தைகளை குழப்பிவிட்டு மீண்டும் தாக்குதல் நடத்துவார்கள், இதை இம்முறை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை IRGC தெளிவாக கூறியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று ஆயுத உற்பத்திக்கு, ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு செல்லும் நாட்டிற்கு, உலகத்தை அமைதியாக வைத்திருக்க விரும்புகின்றோம் என்பவர்களுக்கு இவ்வளவு ஆயுதங்கள் இவ்வளவு வேகத்தில் இவ்வளவு பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து எதற்காக உற்பத்தி செய்ய வேண்டும்? அமெரிக்கர்களின் இரட்டை வேடத்தை ஈரான் தோலுரித்து காட்டியிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தட்டுப்பாடாகிவிட்டது என்பதை அமெரிக்க ஊடகங்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏனெனில் கடந்த 6 மாத காலத்தில் 3 வருடங்களில் பயன்படுத்தக்கூடிய அளவு ஏவுகணைகளை இவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள், கண்மூடித்தனமாக பயன்படுத்தி விட்டார்கள்.
ஈரானை எதிர்கொள்வதற்கு முடியாமல் ஏவுகணைகளை கண்மூடித்தனமாக பல இடங்களில் இலக்குகள் அல்லாத இடங்களிலும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதற்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று வேறு ஒரு குழு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் அவசர உத்தரவால் ஏவுகணைகளை அதிகம் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக இருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்த பின்னர் இந்த குடிவரவு குடியகல்வு சுங்க அமலாக்கத்துறை மிக கடுமையான போக்கை கடைபிடிப்பதாகவும் அகதிகள் குடியேற்றவாசிகள் போன்றவர்களின் மத்தியில் அவர்களை அணுகுவதில் மனிதாபிமானமற்ற முறைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை அமெரிக்க மனித உரிமை அமைப்புகள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது 2 தினங்களுக்கு முன்பு முன்வைக்கப்பட்டது. இன்றைய தினம் அமெரிக்க குடிவரவுத்துறையின் காவலில் இருந்த 41 வயதான எல் சல்வடோர் நாட்டை சேர்ந்த எட்வின் ஜாவோனி என்ற நபர் இறந்திருக்கின்றார். அவர் உடல் சுவவீனம் காரணமாக இருந்ததாக அமெரிக்க குடியுறவுத்துறை ஐசிஏ அதிகாரிகள் தெரிவித்தாலும் அவர் குடியுறவுத்துறையினருடைய தாக்குதலால் சித்திரவதைகளாலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருக்கு சரியான மருத்துவ வசதிகள் கூட வழங்கப்படவில்லை. இந்த தாக்குதல் சித்திரவதை காரணமாக அவர் உயிரிழந்திருக்கின்றார் என அவருடைய குடும்பத்தினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். இது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக ஆரம்பத்தில் நடைபெற்று வந்தாலும் பின்னர் அது ஒரு கொந்தளிப்பான ஆர்ப்பாட்டமாக கலவரமாக மாறியிருக்கின்றது. அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான உடனடி விசாரணை செய்யப்பட வேண்டும். ஐசிசி அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளுடைய அட்டூழியங்கள் மனிதாபிமற்ற செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக அதற்கு நீதி வேண்டும் என கூறி மிகப்பெரிய போராட்டங்கள் தற்போது வெடித்திருக்கின்றன. இந்த நபரினுடைய மரணம் அமெரிக்கா முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இறுதியாக அமெரிக்காவில் முதலாவது வயது குறைந்த மேயர் சஹ்ரான் மம்தானி குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம். முஸ்லீம் மேயர், வயது குறைந்த மேயர் அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் நியூயார்க் நகரம் வரலாற்றிலேயே ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மிகவும் பாதுகாப்பான நகரமாக அமெரிக்காவில் மாறியிருக்கின்றது. இந்த 7 மாதங்களில் 14.5% குற்றங்கள் குறைவடைந்திருக்கின்றன. சஹ்ரான் மம்தானிக்கான ஆதரவு இரட்டிப்பு மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க பில்லியனர் எலன் மாஸ்க் என்பவர்கள் இவரை தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாம் செய்தும் அவர்களை மீறி வெற்றி பெற்ற இளைஞர். அவருடைய ஆட்சி நியூயார்க்கில் மிக சிறப்பாக இருக்கின்றது. அமெரிக்க நகரங்களிலேயே முன்மாதிரியான ஒரு நகரமாக நியூயார்க் மாறியிருக்கின்றது என இன்று அமெரிக்கான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான உலகின் மிக முக்கியமான பிந்திய செய்தி பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.